கிறிஸ்து இயேசுவுக்கு அவருடைய கொடியின் கீழ் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சரீரமாகிய கிறிஸ்தியரின் சரீரமாகிய திருச்சபைக்குள்ள நாம் ஒருமனப்படுகிறோம், ஐக்கியப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். சங்கீதம் 133, சங்கீதம் 132 அபிஷேகம் பண்ணி வைத்ததான ராஜாவை குறித்தும் ராஜ வம்சத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே 33 அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஸ்தோத்திரம் அந்த ஆசாரியரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு பெரிய ஒரு ஐக்கியத்தை சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஐக்கியம் எதை சார்ந்து இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறது. நாம் பரிசுத்தவான்களாய், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய், பாவ மன்னிப்பு பெற்றவர்களாய் நாம் கூடி வருகிறோம். ஒரு சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும். 12 கோத்திரங்களும் ஆலயத்துக்கு வருவார்கள். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அத்தனை பேரும் சமைக்காமல் ஆண்டவரை தேர்த்து 12 கோத்திரங்களும் தேவனுக்கு முன்பதாக காணப்படுவார்கள். அது எப்படி இருக்குதான், அவனுடைய தலைமையாக இருக்கிற ஹை பிரீஸ்ட், அதனுடையதான பிரதான ஆசாரியனாக இருக்கிற ஆரோன், அவனுடைய தலையில் அந்த சிரசினை ஊற்றுவாராம். அது அவன் தாடியில் வடிஞ்சு அவனுடைய அங்கியில் வடிந்து நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்குமா, அப்படியே இறங்கி வருவது போல. அப்போ அவன் மேலே ஒரு அபிஷேக தைலத்தை ஊற்றுறாங்க. அந்த நிறைய ஊற்றி அப்படியே எண்ணெய் முகத்தில் எண்ணெய் வடிஞ்சு அவனுடைய தாடியில் வடிஞ்சு அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் வடிஞ்சு கீழே வரைக்கும். அதே மாதிரி இன்னொரு அர்த்தத்தை சொல்ல, நல்ல தைலம். அப்போ தைலம் வாசனை உள்ளது, தைலம் சுகமாக்கக்கூடியது, தைலம் ஸ்தோத்திரம் அது நம்மை அடையாளப்படுத்துகிறது, தைலம் ஒரு நம்மை ஒருமனப்படுத்துகிறது, தைலம் அது இயேசுவின் நாமத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது, தைலம் பரிசுத்த ஆவியானோருக்கு ஒப்பாக இருக்கிறது. அது எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்க மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பார். ராத்திரி பனி பெஞ்சு மேலேருந்து அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே இறங்கி வரும். அதே போல் நம்முடையதான சபை எடுத்துட்டிங்கன்னா சபையினுடைய மூத்த போதகர்கள் இருந்து அப்படியே ஊற்றப்படும். இன்றைக்கி நம்முடைய பிரதான ஆசாரனாகிய இயேசு கிறிஸ்து உன்னதங்களில் வீற்றிருக்கிறார். அவரை பற்றி சொல்லப்பட்டு அவர் அளவில்லாமல் கர்த்தரை நிரப்பி இருந்தாராம். அளவில்லாமல் பரிசுத்தான அபிஷேகம். அவர் நம்ம என்ன செய்யலாம், நிரப்புகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மேலே வந்த அபிஷேகம், 12 சீசர்கள் மேலே வந்த அபிஷேகம், 120 பேர் மேல் வந்த அபிஷேகம், 3000 பேர் மேலே வந்த அபிஷேகம், 5000 பேர் 10,000 பேர் ஸ்தோத்திரம் வந்த அந்த அபிஷேகம் அப்படியே முழு உலகத்திற்கும் பரவி இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த அபிஷேக தைலத்தில் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். அப்போ நாம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஒன்றாக கூட்டி கட்டப்பட்டிருக்கிறோம். மூளைக்கல் உயரம், நாம் ஆட்கள் சேர 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 கிறிஸ்துவை உயர்ந்து கொண்டே இருக்கிறார். அவரிடத்திலிருந்து அந்த 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 ஞானம் இறங்கி வருகிறது, அந்த அபிஷேகம் இறங்கி வருகிறது, வல்லமை இறங்கி வருகிறது, கிருபை இறங்கி வருகிறது, வல்லமை இறங்கி வருகிறது, மகிமை இறங்கி வருகிறது. ஓ ஹல்லேலூயா! ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது, செழிப்பு இறங்கி வருகிறது, கிருபையும் சமாதானமும் இறங்கி வருகிறது. ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். நித்திய ஜீவன், செழிப்பை கற்று தர்றாரு. அப்போ நம்ம அந்த ஒருமனப்படும்போது அந்த ஒரு எண்ணம் வரும். நாம் எல்லாம் ஒருமனப்பட்டு வரும்போது ஒரு தகப்பன் பிள்ளைகளைப் போல, ஒரு தகப்பன் பிள்ளைகளைப் போல. ஆமென், ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு ஸ்தோத்திரம் மனைவிகள் யாரால் இருந்தாலும் எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் என்பது போல நம்ம வெவ்வேறு விதமான சூழல் நம்ம இருந்துட்டு இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரு தகப்பனுக்கு ஹல்லேலூயா கிறிஸ்து இயேசுவுக்கு அவருடைய கொடியின் கீழ் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சரீரமாகிய கிறிஸ்தியரின் சரீரமாகிய திருச்சபைக்குள்ள நாம் ஒருமனப்படுகிறோம், ஐக்கியப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆமேன், ஆமேன். God bless you. சங்கீதம் 133 சங்கீதத்தில் இதில் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணால் என்ன நடக்கும்? அது என்ன செய்யுமா? அது ஆரோனுடைய தலையின் மேலே ஊற்றப்பட்டதான அபிஷேகம் அது கீழே வரைக்கும் அப்படியே வடிக்கிறது போல் அவ்வளோ மகிமையான ஒரு அபிஷேகம். அவன் ஒரு மனதாக இருந்தால் கர்த்தர் நம்மை அபிஷேகிப்பார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் என்ன செய்வாராம்? ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவாராம். ஒருமித்து இருந்தார்.
அந்த ஒரு மனதின் ஆவியை கத்த நமக்கு தரும்படியாக இந்த நாளில் ஜெபம் பண்ணுவோமா? அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களில் ஒரு மனம் வேணும், சபையில் ஒரு மனம் வேணும் கத்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரோடையும் கத்தாவே அப்பா ஜெபிக்கிறதுல ஒரு மனம் வேணும் தேவனே. நல்ல ஒரு மனதோடு அப்பா நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும், ஒற்றுமையை தாரும். ஆமேன் அப்பா. எப்படி சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு இன்பமும் எவ்வளவு நன்மையுமாக இருக்கிறது சொல்லி பார்க்குறோமே கத்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. அந்த இன்பத்தை நாங்கள் அனுபவிக்க ஒற்றுமையின் ஆவியை தாங்க ராஜா. ஆமேன் அப்பா. சிதறடிக்கிற எல்லா கொம்புகளையும் முறித்து போடுவீராக கத்தாவே. சமாதானத்தின் தேவன் சாத்தானை எங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவீராக அப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் ஒற்றுமையாக இருந்து ஏகோபித்து நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.